காற்றாலை மின் திட்டத்திலிருந்து அதானி கிரீன் எனர்ஜி விலகியது. மருத்துவமனைகளில் மருந்து தட்டுப்பாடு. 2025 வரவு செலவு திட்ட இறுதிக்கட்டம் தொடர்பான கலந்துரையாடல். மஹிந்தவின் இல்லத்தில் நீர் விநியோகம் துண்டிப்பு. தமிழரசு கட்சி தேசிய மாநாட்டுக்கு எதிரான வழக்கு திகதி ஒத்திவைப்பு. அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் இலங்கையில் முன்மொழியப்பட்ட $1 பில்லியன் காற்றாலை மின் திட்டத்திலிருந்து விலக முடிவு செய்துள்ளது. நிறுவனம் தேவையான பெரும்பாலான அனுமதிகளை பெற்றிருந்தாலும் சுற்றுச்சூழல் அனுமதிகளில் ஏற்பட்ட தாமதங்கள் மற்றும் உச்ச நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்கு ஆகியவை இதன் பின்வாங்கலுக்கு வழிவகுத்தன. அதானி நிறுவனம் தனது மரியாதைக்குரிய விலகலை இலங்கை முதலீட்டு சபைக்கு முறையாக தெரிவித்துள்ளதுடன் நாட்டில் எதிர்கால வாய்ப்புகளை ஆராய விருப்பம் தெரிவித்துள்ளது. திட்ட விதிமுறைகளை மறு ஆய்வு செய்து மறு பேச்சுவார்த்தை நடத்த ஒரு புதிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதானி குழுமம் மற்றும் இலங்கை அதிகாரிகள் இருவரிடமிருந்தும் அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் இன்னும் வெளியாகவில்லை. கொழும்பு தேசிய மருத்துவமனை உட்பட பல மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சைக்கு அனுமதிக்கப்படும் நோயாளிகளின் அடிப்படை மருத்துவ சிகிச்சைக்கு தேவையான பல மூலப்பொருட்கள் தொடர்ந்தும் தட்டுப்பாடாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற வரும் நோயாளிகளுக்கு எலாஸ்டோபிளாஸ்டர், கனுலா, மயக்க மருந்து ஜெல், சிறிய பிளேடுகள் மற்றும் குறிப்பெடுக்க தேவையான புத்தகங்கள் உட்பட தேவையான அடிப்படை பொருட்களை வெளியிலிருந்து கொண்டு வருமாறு சில வார்டுகளில் அறிவிப்பு பலகைகள் ஒட்டப்பட்டுள்ளதாக நோயாளிகள் தெரிவித்துள்ளனர். கூடுதலாக தொற்றாத நோய் கிளினிக்குகளுக்கு நோயாளிகள் வழங்கப்படும் மெட்ஃபார்மின், இன்சுலின், கொலஸ்ட்ரால் மாத்திரைகள் போன்ற முக்கிய மருந்துகள் தட்டுப்பாடாக இருப்பதனால் அந்த மருந்துகளை வெளியில் வாங்க அதிக பணம் செலவழிக்க வேண்டியுள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அறுவை சிகிச்சைக்கு முன் செய்யப்படும் சில ஆய்வக பரிசோதனைகளும் கொழும்பு தேசிய மருத்துவமனை உட்பட பல மருத்துவமனைகளில் செய்யப்படாததால் 10,000 ரூபாய்க்கு அருகில் பணம் செலுத்தி அந்த ஆய்வக சோதனைகளை வெளியில் செய்ய வேண்டியுள்ளதாக கூறும் நோயாளிகள் இது குறித்து சுகாதார அமைச்சின் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கூறி வருகின்றனர். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 17 பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கான இறுதிக்கட்டத்தின் பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த, வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க, தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜயந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன மற்றும் அரசாங்க அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் விஜயராம இல்லத்தில் பாதுகாப்பு படையினர் நிறுத்தப்பட்டுள்ள ஒரு பகுதிக்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. 3 லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை செலுத்தப்படாததனால் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மஹிந்த ராஜபக்ஷ தங்கியுள்ள பகுதிக்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நீர் விநியோகம் தொடர்பான கட்டணங்கள் ஜனாதிபதி செயலகத்தினால் செலுத்தப்படுவதாக அவரது ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமுகே தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 4 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவு தொடர்பில் எழுந்த பிரச்சினையை அடுத்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி பயஸ் ரசாக் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது வழக்கின் பிரதிவாதி ஒருவரை மாற்றுவது சம்பந்தமாக பிரச்சினை எழுந்தபோது அது குறித்து தீர்மானிப்பதற்கான வழக்கினை 4 மாதங்களுக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதி அறிவித்துள்ளார். சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது.
அதன்படி தமிழகம் முழுவதும் நேற்று காலை வேளையில் பனிமூட்டம் நிலவியது. இதனால் சாலைகளின் எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனத்தை செலுத்தினர். சென்னையில் நிலவும் பனிமூட்டம் காரணமாக ரயில் மற்றும் விமான சேவையில் பாதிப்பு ஏற்பட்டது. சென்னையில் நிலவிய பனிமூட்டம் காரணமாக காலை 8:30 மணியின் பின்னரே விமான சேவைகள் சீராக இயக்கப்படும் என்று விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி எதிர்வரும் சனிக்கிழமை பிணைய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பினர் கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் 7 இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதலை நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் 1139 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் இஸ்ரேலிலிருந்து 251 பேரை பணைய கைதிகளாக கடத்திச் சென்றுள்ளனர். இதையடுத்து ஹமாஸ் மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசா முனையில் அதிரடி தாக்குதலை நடத்தியது. இந்த போருக்கிடையே நவம்பர் மாத இறுதியில் இடைக்கால போர் நிறுத்தம் ஏற்பட்டது. அதன்போது ஹமாஸ் பிடியில் உள்ள பிணைய கைதிகளில் 100க்கும் மேற்பட்டோர் விடுவிக்கப்பட்டனர். அதற்கு பதிலாக இஸ்ரேல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்கள் விடுவிக்கப்பட்டனர். போர் நிறுத்த ஒப்பந்த அடிப்படையில் ஹமாஸ் தங்கள் வசமுள்ள பணைய கைதிகளை விடுதலை செய்ய ஒப்புக்கொண்டுள்ளது. பணைய கைதிகளுக்கு ஈடாக இஸ்ரேல் தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்யவும் ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த நிலையில் திட்டமிட்டபடி பணைய கைதிகள் எதிர்வரும் சனிக்கிழமை விடுதலை செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றனர். விண்வெளியில் பல்வேறு ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள சீனா நிலவுக்கு மனிதனை அனுப்பும் திட்டத்தை உருவாக்கி வருகின்றது. இதற்கான முயற்சியில் அந்நாட்டு விஞ்ஞானிகள் ஈடுபட்டு வருகின்றார்கள். 2030 ஆண்டில் சீனர் ஒருவரை நிலவுக்கு அனுப்பி அங்கு மனித வாழ்க்கைக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நிலவுக்கு செல்லும் மனிதன் அணியும் உடையை சீன விண்வெளி மையம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த உடைக்கு வாங்யூ என பெயரிடப்பட்டுள்ளது. மேலும் நிலவில் மனிதன் அமர்ந்து செல்லும் வாகனமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு டான்சுவோ என்றும் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த பெயர்கள் 9000 பேரிடம் கருத்துகள் பெறப்பட்டு சூட்டப்பட்டதாக சீன விண்வெளி நிறுவனம் தெரிவித்துள்ளது. வரலாற்றில் இன்று 1989 சாத்தானின் கவிதைகள் நூலை எழுதியதற்காக சல்மான் ருஷ்டிக்கு ஈரான் தலைவர் ருஹல்யா கவிமொய்னி மரண தண்டனை விதித்தார். 2005 யூடியூப் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது. 2018 அமெரிக்காவில் மியாமியின் பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 17 பேர் கொல்லப்பட்டனர், 15 பேர் படுகாயமடைந்தனர். 2019 புல்வாமா தாக்குதல். இந்தியாவின் காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் ஜெய்ஷ்-இ-முகமது என்னும் தீவிரவாத அமைப்பு நடத்திய தாக்குதலில் மத்திய சேம காவல் படையைச் சேர்ந்த 45 பேர் கொல்லப்பட்டனர், 35 பேர் படுகாயமடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.